யோசேப்புக்கான குழி அவனை மூடுறதுக்கான குழி இல்ல, அவன் சிங்காசனத்தினுடைய அடித்தளம். எல்லாம் நினைச்சாங்க உள்ள போட்டா கதை முடிஞ்சது. ஆனா கர்த்தர் அங்கதான் ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கிறார். முடிஞ்சது நினைக்கிற இடத்துல ஒரு புதிய வரலாறு நம்முடைய வாழ்க்கையில துவங்கும். எதிர்பாராத காரியங்கள், நினைக்காத காரியங்கள் கர்த்தர் செய்து முடிப்பார். சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து பார்வோனே நான் சொல்றதான் கேட்பாருன்ற சூழ்நிலையில யோசேப்பு உட்கார்வார்னு யோசேப்பே நினைச்சிருக்க மாட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? 11 சகோதரர்களும் வணங்குவாங்க, அம்மாவும் அப்பாவும் வணங்குவாங்க. இதுதான் கனவு, இதுதான் தரிசனம். கர்த்தர் எப்படி வச்சார்னா, அந்த 13 பேரும் மட்டும் இல்ல, எகிப்து தேசமே யோசேப்பின் காலடியில விழுந்து கிடக்குது. இதுதான் வெளியின் விருட்சங்கள்.